பண்பாட்டுக் கழகம் இன்றைய இனிதே துவக்க நாள் இன்றைய தொடங்கும் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக இருக்கக்கூடிய ராம வெங்கடாச்சலம் ஐயா அவர்களை மேடைக்கு வந்து அமர்வுபடி கேட்டுக்கொள்கிறோம். முன்னிலை ஆற்றுவதற்கு நம்முடைய நல்லாசிரியர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் ஐயா அவர்களை வருகவர்கள் என்று வருகின்றோம். இன்றைய தினம் நூலாசிரியர் பாமணி ஐயா அவர்களை மேடையில் வந்து அமர்வுபடி கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து முத்துசாமி ஐயா அவர்கள். நம்முடைய பாரதிதாசன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து நம்முடைய பண்பாட்டுக் கழகத்தை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பண்பாட்டுக் கழகத்தின் தலைவர் நம்முடைய கலைப்பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர் பாப்பாக்குடி இரா செல்லமணி ஐயா அவர்களும், நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் ராம வெங்கடாச்சலம் ஐயா அவர்களும், நம்முடைய கோ கணபதி சுப்பிரமணியன் ஐயா அவர்களும், நல்லுலகர் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களும், நம்முடைய முத்துகிருஷ்ணா ஜுவல்லரி அவர்கள் அதிபர் ரங்கராஜன் ஐயா அவர்களும் இந்த மலர் மாலை அணிவித்து பண்பாட்டு கழகத்தை தொடங்க இருக்கிறார்கள். நல்ல ஒரு பண்பாட்டு கழகம் பாரதிதாசன் பண்பாட்டு கழகம் வளருங்க. கொஞ்சம் ஊத்து போடுங்க. பூ நிறைய இருக்கு, எல்லாரும் போடலாம். மேடம் பூ போடுங்க. உண்மையான ஒளிப்பதிவு இருக்கு. ஆமா அவங்களுக்கு தனி பதிவு. நிகழ்ச்சிக்கு முறையாக வரவேற்புரையாற்றுவதற்காக நம்முடைய கவிஞர் சு முத்துசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாவேந்தர் பாரதிதாசன் பண்பாட்டு கழகம் தொடக்க நிகழ்ச்சி வந்து தொடங்கிடுச்சு. கனியடிய ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனைமலர் ஏறிய தேனும் காய்ச்சிய பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இன நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். நம்முடைய முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் ஐயா அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரவேற்புரையாற்றுவதற்காக நம்முடைய முத்துசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாரதிதாசன் பண்பாட்டுக் கழகத்தின் துவக்க விழா முதல் கூட்டம் வந்திருப்போரை வரவேற்கும் முகமாக இந்த நிகழ்வானது நீண்ட நெடு நாட்களாக நம்முடைய பாப்பாக்குடியார் உள்ளத்திலே தோன்றிய அந்த கருத்து இன்றைக்கு நிஜமாக இருக்கிறது. திருநெல்வேலியை பொறுத்தளவில் பல தமிழ் அமைப்புகள் இருக்கின்றன. பாரதியார் பொதுச்சேவை நிதியம், பாரதியார் முத்தமிழ் மன்றம், திருவள்ளுவர் பேரவை, இப்படி பல்வேறு தமிழ் அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் பாரதிதாசன் பெயரில் எந்தவித ஒரு அமைப்பும் நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையில் இல்லை என்பது ஒரு சிறிய வெற்றிடமாகவே கருதப்பட்டு வந்தது. அந்த வெற்றிடத்தை நிரப்பும் வகையில் இன்றைக்கு நம்முடைய பாப்பாக்குடியார் அவர்கள் தலைமையில் பாரதிதாசன் பண்பாட்டுக் கழகம் இனிதே துவங்கியிருக்கிறது. வந்திருப்பவர்களை வரவேற்கும் முகமாக முதலிலே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பு செய்யக்கூடிய பாரதிதாசன் பண்பாட்டுக் கழகத்தின் தலைவரும் கலைப்பதிப்பகத்தின் பதிப்பாசிரியரும் சுத்தமல்லி அரசு மேல்நிலைப் பள்ளியிலே கணிதாசிரியரும் 20 நூல்களுக்கு மேலே பதிப்பித்து தந்த கலைப்பதிப்பத்தின் ஆசிரியரும் சுமார் 17 புத்தகங்களை எழுதிய நூலாசிரியரும் இப்படி பல்வேறு பொறுப்புகளை தன்னகத்தை கொண்டு ஒரு மாபெரும் இயக்கமாக இயங்கி வருகிற இது பாப்பாக்குடியார் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம்.
முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய முனைவர் கவிஞர் சைவ சித்தாந்த கலாநிதி சங்கர் மேல்நிலைப் பள்ளியிலே தமிழாசிரியராக பணியாற்றி உதவி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று இப்பொழுது சங்கர்நகர் ஜெயந்திரா பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக புதிய பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய முனைவர் கவிஞர் கணபதி சுப்பிரமணிய வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். மற்றொரு முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய தூய தமிழ் பற்றாளர் தமிழ் செம்மல் நம்முடைய பாமணி நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் புத்தகங்களும் கலைப்பதிப்பதன் மூலமாக நிறைய பதிப்பித்து தரப்பட்டிருக்கிறது. அவருக்கும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். எல்லாருக்கும் கைத்தட்டுங்க, ஏன்னா வருவதற்கு வந்து எல்லாரும் கைத்தட்டுங்க. இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய உயர் தமிழே என்ற தலைப்பிலே நம்முடைய பாரதிதாசனை பற்றி உரையாடுவதற்காக சிறப்புரையாற்றுவதற்காக நம்முடைய புலவர் இராம வெங்கடாசலம் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். நல்லுணர் பணிநிலை முத்துகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். கவிஞர் மூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். எழுத்தாளர் காயல் அருள் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். பேராசிரியர் ஹரிகரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். பையங்க பேரு இளம் பேச்சாளர் மா க ராஜவேல் அவர்களையும் திரு அண்ணாமலை அவர்களையும் சதகத்துல்லா கல்லூரியிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியை எட்வர்ட் பிரியதர்ஷினி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு நம்முடைய கவிஞர் காந்தியின் மேலன் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு நம்முடைய ஐலன் அவர்களையும் வருக வருக வரவேற்றுக் கொண்டு நம்முடைய ஒளிப்பதிவாளர் துரைராஜ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு இன்னும் ஒரு ஒளிப்பதிவாளர் இசைக்கிராஜா அவர்களையும் வருக வருக வரவேற்றுக் கொண்டு நம்முடைய கவிஞர் சக்தி வேலாயம் அவர்களையும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரபு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு இளவல் வள்ளி சேர்மலிங்கத்தையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு மருத்துவக் கல்லூரி மாணிக்கவாசங்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு நம்முடைய வழக்கறிஞர் மணிமாலா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்திலே பணிபற்றி கொண்டிருக்கிற நம்முடைய அம்பிகா மேடம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு இங்கே முத்துகிருஷ்ணா ஜுவல்லரி அமைப்பாளர் அதிபர் நம்முடைய தங்கராஜன் அவர்களை வருக வருக வரவேற்றுக் கொண்டு 6 பேரும் விடுபட்டிருந்தால் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு இன்னும் வர இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரையும் சுவைஞர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக வரவேற்புரையாற்றிய நம்முடைய கவிஞர் முத்துசாமி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பாவேந்தர் பாரதிதாசன் பண்பாட்டு கழகம் தொடக்க விழாவுக்காக நம்முடைய ஒரு குழு, வாட்ஸ்அப் குழு, புலனர் குழு இருக்கு. அந்த குழுவில் போட்ட உடனே செல்லுமணி செய்திகள்ங்கிற குழுவில் போட்ட உடனே நம்ம பல்வேறு தரப்புல இருந்து வாழ்த்து செய்தி வந்துகிட்டே இருக்கு. அதுல முதலாவதாக நம்முடைய கவிஞர் நெல்லை ஜெயந்தா ஐயா அவர்கள் வந்து ஒரு வாழ்த்து செய்தி போட்டிருக்காங்க. மிக அற்புதமான வரிகளோடு அவருடைய எழுத்துக்கள் இந்த பாரதிதாசன் பண்பாட்டு கழகத்துக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வாழ்த்துறையை மட்டும் ஒரு செகண்ட் வாசிச்சுட்டு அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு போயிடும். பரணி நதிக்கரையில் பாவேந்தர் பெயரில் பண்பாட்டு கழகம் ஒன்று கண் விழிக்கிறது என்பதை காண்கின்ற பொழுது மண் விழித்து பூக்கின்ற மலர்களைப் போல மாறுகிறது என் மனசு. தனக்கு மீசை வளர்ப்பவர்களுக்கு மத்தியில் தமிழுக்கு மீசை வளர்த்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தனக்கு மீசை வளர்ப்பவர்களுக்கு மத்தியில் தமிழுக்கு மீசை வளர்த்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். மதுச்சேரி மாதிரி நம்மை மயக்கிய புதுச்சேரி கவிஞருக்கு பொருளை நதிக்கரையில் கண் விழிக்கிற இந்த அமைப்பு கவிதைகளையே மெல்லட்டும், காலங்களை வெல்லட்டும். தமிழ் கூடி எங்கும் தன்னை நிலைநிறுத்தி இருக்கிற பாப்பா கூடி செல்வமணி அவர்களின் வழிகாட்டுதலில் தாமிரபரணி கரையில் தொடங்குகின்ற இந்த தவம் தமிழுக்கு வரமாக அமையும் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. செல்வமணி, சுப்பிரமணி, பாமணி என்று ஓங்கி ஒலிக்கும் இந்த மணி ஓசை உலகத்தின் காதுகளிலெல்லாம் போய் உட்காரட்டும். இந்த தமிழ் பேருக்கு வடம் பிடிக்கும், இந்த தமிழ் தேருக்கு வடம் பிடிக்கும் கவிஞர் நா. ஜெயபாலன் அவர்கள், பேராசிரியர் ஹரிகரன் உட்பட அனைவரையும் நான் ஆற தழுவுகிறேன். நெல்லை ஜெயந்தா அவர்கள் ஒரு கைத்தட்டலோட அவரோட வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஜெயந்தாவோட வார்த்தைகள்லாம் ரொம்ப நமக்கு மனசுல ஆழமா பதியும். இந்த வார்த்தைகளும் அப்படித்தான் இருக்கு. அவர்களுக்கு மீண்ட ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு முன்னிலை உரையாற்றுவதற்காக நம்முடைய இந்த பாரதிதாசன் பண்பாட்டு கழகத்தை தொடங்கி இருக்கிற நம்முடைய தலைவர் தலைமை உரையாற்ற வருகிறார்கள்.
தலைவர் பாரதிதாசன் பண்பாட்டுக் கழகம் கலைப்பதிப்பத்தின் பதிப்பாசிரியர் பாப்பாக்குடி இரா செல்லுமணி அவர்கள். உள்ளும் புறமும் நிறைந்திருந்து சொல்லும் செயலுமாக என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழுக்கு வணக்கம் சொல்லி, செந்தமிழை நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே எனும் பாவேந்தரின் வரிகளை நினைவூட்டி, தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்பதையும் நினைவூட்டி, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எனும் பாவேந்தரின் வரிகளையும் நினைவூட்டி, நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம அமைப்பு ரீதியா பாவேந்தர் பண்பாட்டு கழகத்துல 23 பேரை உள்ளடக்கி வச்சிருக்கிறோம். அந்த 23 பேர் எல்லா கூட்டங்களிலும் வரவேற்புரை, நன்றியுரை, முன்னிலைய பகிர்ந்துக்கிடுவாங்க. ஆனா நாம பேச்சாளர்களாக அழைக்கக்கூடிய ஒரு சிறப்பு பேச்சாளர், ஒரு 5 நூல் சம்பந்தமான ஆய்வரங்க பேச்சாளர்கள், இந்த 5 1 6 பேரும் நாம அந்த அவையில இல்லாத நண்பர்களை தான் நாம தேர்ந்தெடுக்க போறோம். இந்த முறை 2 பேர் நம்ம ரொம்ப நெருக்கடியா நம்ம கால அட்டவணை போட்டதுனால சக்தி வேலாயுதமும் வள்ளி சேர்மலிங்கமும் உள்ள வந்திருக்கிறாங்க. சில நேரம் சின்ன சின்ன விதிவிலக்கு உண்டு இல்லையா, அதே மாதிரி. ஆனா பெரும்பாலும் நாம மாணவர்கள் தரப்புல 2 பேரு, மாணவர்கள்னா மாணவர்கள், தமிழார்வம் மிக்க மாணவர்கள். ஏன் அதை நாம கையில எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த தமிழ் எப்படி வளர்ந்தது, நான் டயத்தை பார்த்துக்கிடுவேன், 24க்கு ஆரம்பிச்சிருக்கேன், 34க்கு முடிச்சிருவேன். என்ன ஆனாலும் சரி, அது பாதியோட நின்னாலும் நின்னதுதான். 10 நிமிஷம் தான் என்னோட டயம். ஆக இந்த தமிழுக்கு தொண்டு செய்பவர்கள் எப்போதுமே பெரிய அளவில் பண செல்வந்தர்களாகவோ அல்லது பெரிய அளவில் என்ன சொல்லுவோம், ஏதோ சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாதிரியோ யாரும் செயல்படுறது கிடையாது. நம்ம சாதாரணமாக இயல்பாகவே யாரெல்லாம் தமிழை உள்வாங்கி படிச்சீங்களோ அல்லது யாருக்கெல்லாம் அம்மாவை உள்வாங்கி பாசம் வச்சிங்களோ, அதுதான் அம்மா மேலே வைக்கிற பாசம் மாதிரி தான் மொழி மேலே வைக்கிற பாசம். எனக்கு அம்மா மேலே பாசம் கிடையாதுன்னா மொழி மேலே பாசம் இல்லாட்டா ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அதில் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காத பாசம் வைக்கணும். தமிழ் சோறு போடுமான்னு ஒரு கேள்வி கேட்கவே கூடாது. ஸோ நாம் எப்படி அம்மாவை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு நாம் ஒரு சமூகத்தில் ஒரு கட்டுப்பாடு அல்லது உணர்வு ரீதியான செய்தியை நாம் வச்சிருக்கோமோ, அதே மாதிரி இந்த மொழியை காப்பாற்ற வேண்டியது இந்த மொழி பேசக்கூடிய அத்தனை உள்ளங்களின் கடமை, பொறுப்பு. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை செய்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சின்ன குழுக்கள் தான் அதை செஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. அதற்கான ஆதாரங்களை படைச்சிக்கிட்டு வருது, அதற்கான நூல்களை அவங்க ஆதாரமாக வச்சுக்கிட்டே வராங்க, நூல் வெளியிடுறாங்க, எல்லா விதமான இன்னும் ஆய்வு செய்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழு தான் ரொம்ப தீவிரமாக தமிழ் வளர்ச்சியில் எப்போதுமே செயல்பட்டு வருது. ஆனால் அந்த குழு எப்படின்னா தலைமுறையாக கடத்தப்பட்டு தான் இருந்திருக்கு. நாம இளம் வயசுல இருக்கும்போது 40 வயசு நண்பர்கள் கூப்பிடுற கூட்டத்தில் போய் உட்கார்ந்துருப்போம். அவன் 40 வயசுக்கு வரும்போது அவன் அந்த அமைப்பை ஏற்படுத்தணும், நாம கூட்டணுங்கிற எண்ணம், உணர்வு இயல்பா வந்துடும் அந்த 40 வயசுக்கு மேல. ஆனா இப்போ அது ஒரு இடைவெளி இருக்கிறதா அந்த சமூகம் உணருது. இப்ப நாங்க எல்லாம் ஒரு 60 வயசை ஒட்டின ஆட்கள், 50 to 60ன்னு வச்சுக்கிடுங்க. நாங்க தான் இது வரைக்கும் எங்க வயசு ஆட்கள் தான் தீவிரமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து 30 40ல இருந்து வரல, நல்லாவே தெரியுது. எந்த கூட்டம் மிஞ்சி போனா பேச்சு போட்டி அப்படின்னு வச்சாதான், ஒரு போட்டின்னு வச்சா வேணா அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு கடிதம் கொடுத்து அந்த கல்வி அந்த தலைமை ஆசிரியர் அனுப்பி வச்சாதான் வரக்கூடிய வகையில இருக்கு. ஸோ அந்த இடத்துல நாம கொஞ்சம் வலுவா தடம் பதிக்கணும், அதுதான் விஷயம். நிச்சயம் நமக்கு அடுத்த வாரிசுகளை உருவாக்கணும். அதுக்கு தான் இன்னைக்கு அண்ணாமலையும் ராஜவேலையும் பிடிச்சி உள்ள உட்கார வச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அவங்க மூலமா அவங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தோடனே அவங்க தலைமையேற்று நடத்துவாங்க. அவங்களுக்கு பின்னாடி வர்ற குழந்தைகளை உள்ள இழுத்துக்கிடுவாங்க. அவங்க இதற்கான தமிழ் மொழிக்கான சிறப்புகளை பதிய வைப்பாங்க. எழுத்தின் மூலமா, பேச்சின் மூலமா, எப்படி வேணாலும் பதிய வைக்கலாம். ஸோ அந்த கடமையை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு வகையில். இப்போ திருநெல்வேலியில
அதுலயும் தமிழ் மொழின்னு வரும்போது எல்லாத்தையும் சமமாக தான் வைக்கணும், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் கருத்தியல் ரீதியா பகுத்தறிவு சார்ந்து இயங்கக்கூடிய அல்லது நல்லது கெட்டது உணர்ந்து பின்பற்றக்கூடிய அந்த மாதிரி ஒரு எழுத்துக்களை நாம எப்போதுமே சமூகத்தின் முன்னாடி வைக்கணும். புராணங்கள், கதைகள், இதிகாசங்கள்லாம் அது சுவாரஸ்யத்துக்காக படிச்சுக்கிடலாம். மனிதனுடைய அறிவு சீரடையணும் அல்லது இந்த அறிவு எல்லா விதமான சமநிலையை ஒத்துக்கிடணும், அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள்லாம் வரணும்னா பகுத்தறிவு சார்ந்த நூல்களும் பகுத்தறிவு சார்ந்த பேச்சுக்களும் எழுத்துக்களும் தான் நம்ம நல்ல மனிதனாக்கும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த வகையில தான் நாம இந்த பாரதிதாசன் பண்பாட்டு கழகத்தை நாம கையில் எடுத்திருக்கிறோம். பாரதிதாசனுக்கும் பாரதியாருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, பாரதியார் அவருக்கு தோணுனதெல்லாம் கவிதையா எழுதியிருப்பாரு. அவர் தொடாத விஷயமே இருக்காது. அவர் எந்த இடத்த வேணாலும் தொட்டிருப்பாரு. காதலியை தொட்டிருப்பாரு, வானத்தை தொட்டிருப்பாரு, சாமியை தொட்டிருப்பாரு, கண்ணம்மாவை தொட்டிருப்பாரு, எல்லாத்தையுமே தொட்டிருப்பாரு. ஆனா பாரதிதாசனுடைய நோக்கம் என்னவா இருக்கும், அதுல 90% என்னவா இருக்கும்னா பகுத்தறிவு கருத்துக்களும் தமிழ் மொழியின் சிறப்புகளும் குடும்ப விளக்கு போன்ற சமூக கருத்துக்களும் உள்ளடங்கியதுதான் பாரதிதாசனுடைய படைப்புகள். அப்ப பாரதிதாசன் இந்த தலைமுறைக்கு இன்னும் கொஞ்சம் வலுவா கடத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல துவக்கப்பட்டிருக்கு இந்த பாரதிதாசன் பண்பாட்டு கழகம். இந்த துவக்க விழாவை நான் பெரிய மண்டபத்திலேய நிறைய விஐபிகளை கூப்பிட்டு முக்கிய விருந்தினர்களை கூப்பிட்டு வைக்கலாம் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு முதல் அடை போட்டது நம்ம கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். துட்ட செலவழிக்காதீங்க, நீங்க மாசம் மாசம் கூட்டம் நடத்தும்னு நினைச்சிருக்கிறீங்க. ஒரு ஆண்டு விழானா நீங்க நினைக்கிற மாதிரி நடத்துங்க, அது சிறப்பு. அது எல்லாத்தையும் கூப்பிடலாம். இது மாத கூட்டங்கும் போது ஒரு மாத கூட்டத்துக்கு காபி டீ வாங்கி கொடுக்கலாம், அவ்வளவுதான். நீங்க காபி டீங்க நீங்க பெரிய பிரியாணி விருந்து போட்டாலும் அதே 30 பேர் தான் வருவாங்க. மாத கூட்டத்துக்கு காபி டீ வாங்கி கொடுத்தாலும் அதே 30 பேர் தான் வருவாங்க. அதனால நீங்க ஒன்னும் பெரியசாலாம் ஒன்னும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுவும் சரிதான். அப்ப தொடக்க விழான்னு வச்சிருமா வேண்டாம், நேரா முதல் கூட்டத்தை நடத்துங்க. தொடக்க விழான்னு இல்லை, அது முதல் கூட்டம். எதுக்கு அதை இன்னொரு மாசம் தள்ளி போயிட்டே இருப்பானே? அதனால முதல் கூட்டமா இங்க உங்க முன்னாடி இப்போ அரங்கேறிக்கிட்டு இருக்கு. 3 நிமிஷம் இருக்கு எனக்கு. 20 நம்ம தொடங்கினதுல இருந்து கணக்கு சார். 24ல இருந்து 34 வரும். ஏன் நிமிட கணக்கு கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் இது போக போக அதோட ஒரு வீரியம் உங்களுக்கு புரியும். வெளியிடங்கள்ல எல்லாருமே இவங்க பேசி அறுத்துக்கிட்டே இருப்பாங்க. யாரு எப்ப பேசுவாங்கன்னே தெரியாது, எப்ப முடிப்பாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பொதுவா எல்லார் மனசும் இருக்கு. அப்ப பாரதிதாசன் பண்பாட்டு கழகத்துக்கு போனா யார் யார் குறிப்பிட்ட நிமிஷம் போட்டிருக்கோ அந்த நிமிஷம் தான் பேசுவாங்க, அதுக்கு மேல பேச மாட்டாங்க. கரெக்டா ரயில்வே நேரம் மாதிரி. இப்ப தொடக்கனால 10 நிமிஷம் தாமதமா ஆரம்பிச்சிருக்கோம் மாலை போட்டதுனால. நண்பர்களே கேட்டுக்கிடுங்க, அடுத்த கூட்டத்தில இருந்து மிகச்சரியா 4 பேர் இருந்தாலும் 6 மணிக்கு தொடங்கிடுவோம், கரெக்டா 8 மணிக்கு முடிச்சிருவோம். இதுதான் நம்முடைய நோக்கம். 6 மணிக்கு முன்னதாக உங்களுக்கு காபி டீ தந்துருவோம். 8 மணிக்கு பிறகு உங்க கையில டிஃபன் தந்துருவோம், பார்சல் தந்துருவோம். அதனால அதுல எதுவுமே நேரம் வீணாக கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால இங்க பங்கெடுக்கிறவங்க எல்லாருமே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நமக்கு பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு. இப்ப நான் ஒருத்தனே இதுல 2 மணி நேரம் பேசிடுவேன். இப்ப எல்லாரும் இறங்கி போயிடும். அதுக்காக ஒண்ணும் இருந்தாலும் நம்ம ஒரு கூட்டம் போது எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லா விஷயங்களும், குறிப்பா பேரறிஞர் அண்ணா ஆற்றிய சொற்பொழிவு எப்படி, தலைவர் கலைஞர் ஆற்றிய சொற்பொழிவு எப்படி, அந்த தமிழெல்லாம் இப்ப கேட்க முடியுதா? நாமளே இயல்பு தமிழுக்கு மாறி இருந்தோம். ஒரு நல்ல தமிழார்வம் மிக்க நண்பர்களே, தமிழார்வம் மிக்க சொற்பொழிவாளர்களே இயல்பு தமிழுக்கு மாறிடும், அப்பதான் புரியும் அப்படின்ட்டு. ஆனா அந்த அடுக்குமொழி சொல்லு, அந்த சொல்லாற்றல்ல உள்ள வார்த்தைகள், அண்ணாவுடைய நீங்க பேச்சு ஏதாவது படிச்சீங்கன்னா 2 பேரா ஃபுல் ஸ்டாப் இல்லாம இருக்கும். 2 பக்கம் ஒரு புத்தகத்துல 2 பக்கத்துல ஃபுல் ஸ்டாப்பே இருக்காது. நீங்க தொடங்கினீங்கன்னா அந்த பேரா முடியும் போது உங்க வாசிப்பு முடியணும். அப்போ எப்படி தம் கூட்டணும் பார்த்துக்கிடுங்க. அதுக்குள்ள அவருடைய சொல்லாற்றல் எப்படி எல்லாம் பார்த்துருக்கேன். அதனால இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன்.
3 கூட்டத்துக்கு ஒரு முறை அண்ணாவுடைய பேச்சோ அல்லது 3 கூட்டத்துக்கு ஒரு முறை கலைஞருடைய பேச்சோ இங்க விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். 3 முறை பாரதிதாசன் தான், 4வது கூட்டத்தில் அண்ணா, அடுத்த 3 முறை பாரதிதாசன். அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் உங்களை சார்ந்தவர்களையும் சொல்லி, குறிப்பா மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் இளைஞர்களை உள்ள கொண்டு வாங்க. நீங்க நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தனி சொற்பொழிவு கொடுப்போம். உங்களுக்கு புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். நீங்க நல்லா பேசுறீங்க, அது எல்லாருமே இங்க ஆள் வச்சிருக்கோம் மதிப்பிடுறதுக்கு. அதை வச்சு அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க. அந்த 26 அண்ணாமலை கூப்பிடுங்க, அடுத்த மாதத்துக்கு பாவேந்தரை பத்தி பேச கூப்பிடுங்க, ராஜவேலை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் பங்கெடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு வழங்கப்படுங்கிறத சொல்லி நாம ஒரு தமிழுக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் பாரதிதாசன் பண்பாட்டு கழகம். முடிஞ்ச அளவு என்னுடைய உயிர் உள்ளவரை இந்த கழகத்தை கட்டி காப்பேன் என்ற உறுதியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பண்பாட்டு கழகம் ஏன் தொடங்கப்பட்டது, எதற்காக இந்த பண்பாட்டு கழகம் செயல்படும் என்ற விஷயத்தெல்லாம் அவங்க அழகாக எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிறைய பேருக்கு இலக்கிய வட்டம் புறவரார் நம்முடைய தலவாய் நாதம் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருகை கொண்டு வரவேற்றுக் கொண்டு முன்னிலை உரையாற்றுவதற்காக நம்முடைய முனைவர் கணபதி சுப்பிரமணியன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆகவே பாரதிதாசனை பற்றி ஒரு சில செய்திகளை சொல்ல முனைகிறேன். பாவேந்தர் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று கனக சுப்புரத்தினம் மாற்றிக்கொண்டார். கனக சுப்புரத்தினத்தினுடைய தாசனாக சுரதா விளங்கினார். பாரதிதாசனுடைய பரம்பரை என்று அவர்கள் பெயர் பெற்றார்கள். ஒரு விழிப்புணர்வுக்குரிய கவிதைகளை மக்கள் நல்ல விழிப்புணர்வு பெறுவதற்காக அற்புதமான படைப்புகளை தந்தவன் பாவேந்தன் பாரதிதாசன். அண்ணா அவர்களினால் புரட்சி கவி என்று பெயர் பெற்ற, புதுச்சேரியிலே வாழ்ந்தாலும் நம்முடைய பாரதி மேல் கொண்ட பற்றின் காரணமாக மிகச் சிறப்பான கவிதைகளை அற்புதமான படைப்புகளாக தந்தவன் பாரதிதாசன். ஒரு படித்த பெண் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும், அது குடும்ப விளக்கில் காட்டினார். ஒரு பெண்ணு படிக்காம இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும், இருண்ட வீட்டில் காமிச்சார். அவர் வாழ்ந்த காலத்துல கல்வி மறுக்கப்பட்டது. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று வீட்டில் அடுப்பாங்கரையில் ஒதுக்கி வச்ச பெண்களை படிக்க தூண்டிய பகலவன் யாருன்னா பாரதிதாசன். இப்போ அந்த காலத்திலே ஒரு விழிப்புணர்வா சொல்லி, அந்த காலத்துல விதவை திருமணம் எங்கேயும் நடக்காது. அந்த காலத்துல விதவைகளை அவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. வீட்டில் வெளியே வர முடியாது, வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டுருவாங்க, யாருக்கும் எய்த்தால வரக்கூடாது, இப்படியெல்லாம் துன்பம் அந்த நேரத்தில். அந்த பெண்களுக்காக புரட்சிகரமான கருத்துக்களை சொன்னவன் பாரதிதாசன். வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மனத்தால் பின் மனத்தல் தீதோ, பாடாத தேனி உலவாத தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ என்று அந்த பெண்களுக்கு உணர்வுகள் உண்டு, அந்த பெண்களுக்கு மீண்டும் திருமணம் செய்யலாம், விதவை திருமணத்தை ஆதரித்து கருத்து சொன்ன, அந்த காலத்தில் கருத்து சொன்னவன் யாருன்னா பாவேந்தன் பாரதிதாசன். அப்போ மறுக்கப்பட்ட நேரத்தில், யாருமே சிந்திக்காத நேரத்தில் புதிய செய்தியை, சிந்தனையை மக்கள் மத்தியில் விதைத்தவன் பாரதிதாசன். நாம இன்னைக்கு உள்ள நிலைமையை பார்த்துட்டு இது என்ன பெரிய இது அதிசயம் நினைக்க கூடாது. அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த கருத்தை புதுமையான முறையில் புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி உலகிற்கு தந்ததனால்தான் அவரை புரட்சி கவிஞன் என்றும் பாவேந்தர் என்றும் பாராட்டப்பட்டிருக்கிறார். நம்முடைய குயில் பாட்டு, கண்டன் பாட்டு என்றெல்லாம் பாரதி பாடினான். நம்முடைய பாவேந்தன் பாரதிதாசன் நகைச்சுவையிலும் தனக்கென தனியிடத்தை பகிர்ந்தவன் பாரதிதாசன். மயிலை பற்றி ஒரு அற்புதமான கவிதையில சொல்றான். நீயும் பெண்களும் நிகர் என்கின்றார், நிசம் அது நிசம் நிசம் நிசமே ஆயினும் பிறர் வழி தூற்றும் பெண்கள் இப்பெண் அவர் கழுத்து உன் கழுத்தாகுமோ, இப்பெண்கள் அவர் கழுத்து உன் கழுத்தாகுமோ சொல்லு. அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்காதிருப்பதற்கே இயற்கை அன்னை இப்பெண்களுக்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தான். உனக்கோ கரையொன்றில்லா கலாபமயிலே நிமிர்ந்து நிற்க நீல் கழுத்தளித்தான். இங்கு வா
உன்னிடம் இன்னதை சொன்னேன் மனதில் போட்டுவை மகளிர் கூட்டம் என்னை ஏசும் என்பதற்காக. எவ்வளவு அற்புதமா சொல்ல பார்த்தீங்களா? பொம்பளைகிட்ட போய் சொல்லிடாத சிக்கல் வந்து சேர்ந்துடும். அந்த பெண்களுக்கெல்லாம் குட்டை கிழத்தை ஏன் கொடுத்தோம்னா அடுத்த வட்டி எட்டி பார்த்து சிக்கல் வந்து சேர்ந்துடும். நம்ம பாட்டிலே அடுத்த அம்புஜத்தை பார்த்தீங்களான்னு பாட்டு உண்டு. அது மாதிரி ஆயிரும் என்பதை அப்போ பாடலில் கூட நகைச்சுவையை புகுத்தி எளிமையான கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு விதைத்தவன் பாரதிதாசன். அவனுடைய புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. நம்முடைய முத்தமிழ் காவலர் புத்தனேரி செல்லப்பா ஐயா அவர்கள் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். நன்றி. அடுத்து பாவேந்தர் பொழிவு. தலைப்பு உயர் தமிழே உயிர். புலவர் ராம வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் ஒரு 20 நிமிடம் பேசுவார். பொதிகை மலை உச்சியிலே புறப்பட்ட தமிழே, பூங்கவிதை வானேறி தவழ்ந்து வரும் நிலவே, சொல்லோடு பொருளேந்தி விளையாட வந்தேன், துணை வேண்டும் தாயே, நின் திருவடிகள் வாழ்க. கல் தோன்றி மண் தோன்று முன் தோன்று தமிழே, கவிமழையில் ஆடி வரும் கண்ணீழமையிலே, மதியறியா சிறுமகன் சொல்லாட வந்தேன், மன்றத்தில் துணை நின்று வாழ்த்துவாய் தாயே. நேரம் சரியாக 6:44. 7:04 நிறைவு செய்து விடுவேன் என்ற உறுதியோடு பாரதிதாசன் பண்பாட்டுக் கழகத்திற்கு தொடக்க விழாவிற்கு தங்கள் வருகையால் பெருமை சேர்த்திருக்கின்ற தமிழ் சான்றோர்கள் அனைவரையும் இனிய மாலை பொழுதிலே வணங்கி மகிழ்கின்றேன். செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, தங்கண்ண தானண்ண தானண்ண கந்த தானண்ண தானண்ண கந்தண்ணா. செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று மூச்செல்லாம் தமிழாக முழங்கிய முண்டாசு கவிஞன் பாரதியை தனது தலைமை புலவனாக ஏற்றுக்கொண்ட பாரதிதாசன் பாரதியை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கதையாக சொல்கிறான். சுப்பிரமணிய பாரதியை ஏற்றுக்கொண்டேன் நான், புதிய முறை புதிய நடை அவன் எனக்கு அளித்தான் என்று அறிமுகம் செய்கின்றான். அந்த அளவிற்கு தமிழை மூச்சாக எடுத்துக்கொள்வதற்கு, சுவாசமாக எடுத்துக்கொள்வதற்கு அடித்தளமாக வித்தை விதைத்தவன் பாரதி. அதை உள்வாங்கியவன் பாவேந்தர் பாரதிதாசன். எனவேதான் இன்றைய தலைப்பு உயர் தமிழே உயிர் மூச்சு. தமிழ் என்பது காலம் தோறும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அழியாத பொக்கிஷமான ஒரு மொழியாக, உலக மொழிகளில் சிறந்த ஒரு செம்மொழியாக நாம் கொண்டாடி வருகின்றோம். இந்த நாளிலே பாவேந்தர் பாரதிதாசனுக்கு தலைப்புகள் பழனிபாயும் நெல்லைச்சீவியிலே இவர் பெயரில் ஒரு அமைப்பு இல்லாத சூழ்நிலையிலே இந்த அமைப்பினை ஏற்படுத்துவதற்கு முழு முயற்சி எடுத்துக்கொண்ட நண்பர் சிவமணி அவர்களை மனதார பாராட்டுகின்றேன். பாரதிதாசனுடைய பாடல்களிலே முதல் கவிதை தொகுப்பிலே ஒரு தலைப்பு தமிழின் இனிமை என்கின்ற தலைப்பிலே, கனியிடை ஏறிய சுவையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும், இனிமை உடையது. பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சிய பாலிடை ஏறிய சுவையும். பச்சைப்பால் சாப்பிட்ட விட காய்ச்சிய பாலுக்கு சுவை அதிகம். அது கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டீங்கன்னா சுகரே போடாங்க. ஆரிய பால் ஆடை பறந்த பிறகு அந்த ஆடையை லேசா ஒதுக்கிட்டு இளம் சூட்டோடு பருகினால் தமிழ் போல் இருக்கும். பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாலிடை ஏறிய சுவையும் அருந்தி பார்த்து அனுபவத்திருக்கிறான் பாரதிதாசன்.
நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். தமிழின் இனிமை பற்றி முதலாக சொல்லும் போது தமிழின் இனிமையை என் உயிர் என்பேன் என்றார். உயர் தமிழே உயிர் என்பதற்கு உறவிடுகின்ற உன்னதமான வார்த்தை தமிழை என் உயிர் என்பேன் என்று சொல்லுகின்ற முறை. புரட்சி கவிஞன் பாரதிதாசன் படைத்த படைப்புகளிலே தன்னுடைய உள்ளக்கிடக்கையை முழுவதுமாக வெளிப்படுத்திய ஒரு குறுங்காப்பியம் புரட்சி கவி. அந்த கவியினுடைய அந்த குறுங்காப்பியத்தினுடைய நாயகன் உதாரணன் என்பவன். அந்த உதாரணன் என்பவனுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தை தான் உயர் தமிழை உயிராக போற்றுங்கள், உயர் தமிழை உயிராக போற்றுங்கள் என்று கொலைக்களத்தில் நின்று கொண்டு தனக்கு முன்னால் இருக்கின்ற மக்களை பார்த்து தமிழ் வீர உணர்ச்சி பொங்க பேசுகின்ற அந்த உதாரண உதவியில் இருந்து வந்த வார்த்தை தான் உயர் தமிழை உயிராக போற்றுங்கள் என்பது. தமிழும் நானும் மெய்யாய் உடல் உயிர் கண்ணீர். கனக சுப்புரத்தினம் என்பது ஸ்தூலமாக பெறுகின்ற ஒரு உடல். அந்த உடலுக்குள் தமிழ் என்கின்ற உயிர் சூட்சமாக குடியிருந்த காரணத்தினால்தான் உயர் தமிழை உயிராக கொள்கின்ற கோட்பாட்டுக்கு தன்னை சொந்தக்காரனாக்கி கொண்டான் பாரதியார். பாரதிதாசன் பாரதியை பின்பற்றி பேசுகின்ற பொழுது சேரன் மகாதேவியிலே தமிழ் பேரவை என்று தொன்மையான அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்புக்கு ஒரு மோட்டோ உண்டு, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. பாரதிதாசனுடைய பொன்னான வார்த்தைகளை உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. தமிழ் எங்கள் உயிர் என்பதனாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புவி மேலே. தமிழை உயிராக எவன் கருதுகின்றானோ அப்படிப்பட்ட கூட்டங்கள் பெருக பெருக இந்த தமிழர்களால் இந்த புவிக்கு தனிப்பெருமை வரும் என்று பறைசாற்றியவன் பாரதிதாசன். இதுதான் இந்த கொள்கைகளை எல்லாம் தமிழை உயிர் மூச்சாக கொள்கின்ற இந்த கோட்பாட்டினை வெறுமணியாக பேசினால் போதாது, சண்டநாதம் கொண்டு முழங்க வேண்டும் என்று முழங்க விரும்பியவன் பாரதிதாசன். அதனால்தான் சங்கே முழங்கு என்கின்ற பாடலிலே இறுதியாக முத்தாய்ப்பாக வைக்கின்ற பொழுது தமிழை உயிராக வைத்து பேசுகின்றான் பாரதிதாசன். சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாடல் கண்டு பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தார். பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சண்டாரம் நிஷம் என்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு. இந்த சங்கு முழக்கம் சங்கநாதம் தமிழ் கூறும் நல்வுலகெல்லாம் ஒலித்தது என்று சொன்னார். அடுத்து வருகின்ற வழியிலே திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோ நாங்கள். என்ன பெருமிதம் பாருங்கள். தமிழுடன் பிறந்தோ நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்னும் சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு. வெங்கொருமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தமிழ் கமழ்ந்த வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம். தமிழ் எங்கள் மூச்சாம். உயர் தமிழே உயிர் என்பதை
விதை வைத்தவன் விருட்சமாக வளர்ந்து அதிலிருந்த நற்கனிகளை தமிழ் சமுதாயத்துக்கு கொடுக்க காத்திருந்தான் என்று சொன்னால் உயர்தமிழை உயிராக போற்றிய அந்த உன்னத கவிஞனாக வளம் வந்தவன் பாரதிதாசன். பாரதிதாசனுடைய பாடல்களை இசைவாணர்கள் ராகங்களிலே அடக்க முயற்சித்தார்கள். அதிலே தோல்வி கண்டார்கள். இசை விற்பனர்களிலே தலை சிறந்தவராக விளங்கிய சென்ற நூற்றாண்டு இசைவாணர் தண்டபாணி தேசிகர் என்று ஒருவர் உண்டு. அவருடைய புகழ்பெற்ற திரைப்படம் நந்தனா என்று ஒரு படம் யூடியூப்ல எல்லாம் வருது, பாருங்க. அந்த நந்தனாவின் படத்தில் அவருடைய பாடல்கள் நிறைய உலக புகழ்பெற்றவை. அவர் பாரதிதாசனுடைய பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட பாடலை எடுத்து வைத்துக் கொண்டு 2 ஆண்டுகள் இந்த வார்த்தைகளுக்கு, இந்த தமிழ் சொற்களுக்கு எந்த ராகத்தை போடலாம் என்று ஆராய்ச்சி செய்து எந்த ராகத்துக்கும் இது இணைய வரவில்லை என்கின்ற சோதனை தோம்பி இருக்கிற பொழுது தேஷ் என்கின்ற ஒரு அருமையான ராகத்தை இந்த வார்த்தைகளுக்கு பொருத்தமாக வந்து விழுவதாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தான். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. தேஷ் ஒரு தந்தை தன் மகனிடம் கேட்கிறார். தந்தை பிள்ளையிடம் என்ன கேட்பாரு? நீ இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். இன்றைக்கு தந்தை கேட்பாரு. இந்த தந்தை என்ன கேட்கிறாரு? திருக்குறள் இருக்கக்கூடிய 1330 குறள்பாக்களில் இருக்கக்கூடிய 9130 சொற்களில் ஒரே ஒரு சொல்லை ஒரு கவிஞர் திறந்து சொல்வாய் என் கண்ணே என்று சொல்வதாக முத்தாய்ப்பாக ஒரு வழியை வைக்கிறான். அதுதான் அந்த பாடல். தேசராகத்தில் அமைந்த பாடல். ஓர் இரவு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் உரையாடலும் கதையும் எழுதிய திரைப்படத்திலே இந்த பாடல் மிக அற்புதமாக அமையப்பட்டிருக்கும். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா. என்ன பறந்த உள்ளம் பாட்டாங்க பாருங்க. எனக்கின்பம் தான் கேட்கல, எமக்கின்பம் தயர மாட்டாயா. அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ, அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் தீர்க்க மாட்டாயா, அல்லல் தீர்க்க மாட்டாயா. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. தேஷ் பண்பும் எளிமையும் சூழும் நாட்டிலே, பண்பும் எளிமையும் சூழும் நாட்டிலே வாழ்வின் உணர்வு சேர்க்க நீ, வாழ்வின் உணர்வு சேர்க்க. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. அற்றை நற்றமிழ் கூட்டின் முறையினால் ஆடி காட்ட மாட்டாயா. கண்ணே, அதான் கண்ணே ஆடி காட்ட மாட்டாயா. அறம் இதென்றும் மரம் இதென்றும் அறியாத போது, அறம் இதென்றும் மரம் இதென்றும் அறியாத போது, தமிழ் இறைவனாரின் திருக்குறளிலே, தமிழ் இறைவனாரின் திருக்குறளிலே 1330 அருங்குறள் பாக்கள். ஒரு குறளுக்கு 7 சொல், 7 1330 × 7 9310 சொற்கள். தந்தை கேட்கிறான் பிள்ளைகிட்ட, இறைவனாரின் திருக்குறளிலே ஒரு சொல், 9310 ஒரு சொல் சொன்னா போதும். கண்ணே இன்பம் காட்ட மாட்டாயா, கண்ணே இன்பம் காட்ட மாட்டாயா. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ
இன்பம் சேர்க்க மாட்டாயா. யூடியூப்ல பெரிய பெரிய இசைவாணர்கள் எல்லாம் அவர்களுடைய தமிழ் இசை சங்கத்துல இந்த பாடலை பாடாம இருக்க மாட்டாங்க. பாரதிதாசன் கிடைத்த புகழ் ஏணியுடைய உச்சி இந்த பாட்டு. இந்த பாட்டை இளம் குழந்தைகளும் சொல்லிவிடும். ஒரு தந்தை தன் பிள்ளைகிட்ட என்ன இருக்கிறான் பாருங்க. நீ பெரிய ஆளாகணும், வெளிநாட்டு போய் படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் சொல்லல. திருக்குறளை ஒரு சொல் போதுங்கிறான். எந்த தந்தை சொல்றான்? இப்ப நாம பெரிய பெரிய ஆங்கில வழி பள்ளிகளை சேர்ந்து பெருமைப்படுத்துகிறோம். நாம தன் தந்தை பெற்ற தந்தை பிள்ளைகிட்ட திருக்குறளை ஒரு சொல்ல பிச்சை கேட்கிறான். ஒரே ஒரு சொல் கண்ணே, என் தமிழ் வாழும், என் தமிழாக இருக்கின்ற உயிராக கொள்கின்ற நான் வாழ்வேன், இந்த உலகம் வாழும், தமிழ் கூறும் நல்லுலகம் வாழும் என்றெல்லாம் சொன்ன பாரதிதாசனுடைய புகழை பேசி தீர்க்க முடியாது. வயதான குடும்ப விளக்கை பற்றியும் இருந்த வீட்டை பற்றியும் நண்பர் சொன்னார். அதுல ஒன்று, பருவ வயதில், நல்ல கவனிக்கணும், பருவ வயதில் பதியமிட்ட காதல். பருவ வயதில் காதல் வர்றது இயற்க. பருவ வயதில் பதியமிட்ட காதல் முதுமையில் பழமரமாய் சுவைதனை தந்த சுகத்தை, முழுமையில் பழமரமாய் சுவை தந்த சுகத்தை பாரதிதாசன் கூறும் விதம் உலக தமிழின் உயிர் மூச்சாக வாசிக்கப்படுகின்றது, சுவாசிக்கப்படுகின்றது. எனவே உயர் தமிழே உயிர், மரபனை சுமக்கும் எந்த மனம் மட்டும் ஓயவில்லை. கிழக்கு பைய பேசுறான். ஒரு கிழவன் பேசுறான், தன் மனைவி கிழவியா இருக்கா, அவளை பார்த்து சொல்றான், மரபனை சுமக்கும் எந்த மனம் மட்டும் இன்னும் ஓயவில்லை என்கிறான் அந்த கிழவன். அந்த கிழவி பதில் சொல்ல போறான், எது எனக்கு இன்பம் நல்கும்? இவன் பதில் சொல்றான், எனக்கு எது இன்பம் தெரியுமா? அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே எனக்கு இன்பம். எனக்கு 80 வயது, அவளுக்கு 78 வயது, அவள் என்னோடு இணைந்து வாழ்கிறாளே, அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே எனக்கு இன்பம் என்று சொன்ன ஒரே கவிஞன் பாவேந்தர் பாரதிதாசன். குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், இளமையிலும் முதுமையிலும் இன்பமாக வாழ்கின்ற அந்த இல்லற வாழ்வினுடைய உச்சத்தை பாமரனுக்கு கொண்டு சேர்க்கின்ற அருமையான தமிழ் சொற்களை அள்ளி அள்ளி பெருவெல்லாம் வீசி செழிக்க செய்தவன் பாவேந்தர் பாரதிதாசன் என்றிலே நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். படிக்காத பாமரன், அவன் கூட மழைக்கு கூட பழிக்கு ஒருங்காத ஒரு பாமரன் தெருவில் போனான். அவன் காலில் ஒரு தமிழ் ஒரு வார்த்தை விழுது, அமிழ்து 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 எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, கேட்டுக்கோங்க. அமிழ்து 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 அமிழ்துன்னு சொல்லிட்டே போனா தமிழ்னு முடியும், அல்லது தமிழ் 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 என்று சொன்னால் அமிழ்து என்று முடியும். இப்படி எல்லாம் நம்ம தமிழின் பெருமையை பற்றி பேசலாம். இது ஒரு வரியை வச்சுட்டு இது ஒரு பல்லவியா இல்லை. இந்த பாடல் படிக்க பாரதிதாசன் பாடினாலுமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் உணர்வு உள்ள, தமிழை உயிராக மூச்சாக கொண்டிருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த வரிகள் மனப்பாடம். ஒப்புறத்தை பார்த்து படிக்க வேண்டாம், காதல விழுந்தா போதும். அதுதான் தமிழ், அதுதான் பாரதிதாசன் தந்த தமிழ். தமிழுக்கும் அமுதென்று பேர் பாரதி கூட சொல்லுது, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். உயர் தமிழே உயிர், இங்க இருக்கு இந்த உயிர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர். மயக்கம் தரும். தமிழுக்கு மதுன்னு போட்டிருக்கானே, யார் போட்டா? பாரதிதாசன் ஒருவர் தான் போட்டான். தமிழுக்கு மதுவென்று பேர், இந்த தமிழ் எங்கள் தமிழ் உரிமை செம்பயிருக்கு வேர், செம்பயிருக்கு வேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இந்த தமிழ் எங்கள் புகழ்மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். சுசீலா அந்த வான்னு சொல்லும்போது மேல போயிட்டு கீழே வந்தாயா, நம்ம இப்படி வானத்து மேலத்துக்குள்ள கூட்டிட்டு போய் அங்கேயே நிக்க வச்சு கீழே விழ தள்ளுறதுக்கு ஒரு மனசம் இல்லையா? தமிழ் எங்கள் உயர்வுக்கு வானந்த, தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல்,
இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ், தமிழுக்கும் அமுதென்று பேர், உயர் தமிழே உயிர் என்று கூறி மோட்டோ பாருங்க, படித்துணர்ந்து பேசுவேன். படித்துணர்ந்து பேசியதாக நீங்கள் கருதினால் பாராட்டுங்கள், குறை இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள், திருத்திக் கொள்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி 7 நாளுக்கு முடிக்கணும், கரெக்டா 7:03க்கு முடிச்சிருக்காப்ல, 1 நிமிஷத்துக்கு முன்னால முடிச்சிருக்காப்ல. இதான் நல்ல பேச்சாளருக்கு அடையாளம். சொல்லுற நேரத்துக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாலே முடிச்சு இவ்வளவு நேரம் எவ்வளவு அருமையான அந்த கருத்துக்களை சொல்றதை உள்வாங்கி கொண்டு பாரதிதாசனை நம்ம கண் முன்னால் கொண்டு நிப்பாட்டிய பெருமை ராம வெங்கடாச்சலம் அவர்கள் சார். பன்னிக்கோணந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே மூத்த தமிழாசிரியராக பணியாற்றி முதன்மை கல்வி அலுவலர் போன்ற கல்வி அலுவலர்கள் எல்லாம் பாராட்டப்பட்டு மாணவ செல்வங்களினால் பாராட்டப்படுகிற ஒரு அருமையான தமிழாசிரியர். ஆமா, முதல் சொற்பொழிவே வெற்றி தான். அருமையான பேச்சு. ஏன்னா முதல் சிறப்பு எல்லாம் சிறப்பு தான். ஏன்னா மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கான். அவர் பாரதிதாசனுக்கு இதுக்கு முன்னாலே பாரதிதாசனுக்கு அமைப்பு திருநெல்வேலியில உண்டு. அது யார் நடத்தினான்னா முல்லை முருகன் நடத்தினார். 3 அமைப்பு இருந்துச்சுன்னா பாரதிதாசனுக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு முல்லை முருகன் வச்சிருந்தாரு, அதுல நான் பொறுப்புல இருந்தேன், அதனால எனக்கு தெரியும். அந்த அமைப்பை தொடர்ந்து அதுக்கப்புறம் பாரதிதாசன் அமைப்பு கிடையாது. முதலாக பாவேந்தருக்கு அமைப்பு தொடங்கிய பெருமையும், பாவேந்தரை பத்தி மிக அருமையான சொற்பொழிவு ஆற்றிய பெருமை நம்முடைய இசை சொல் அறிஞர் கண்ணதாசனை பத்தி எல்லாம் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அற்புதமான சொற்பொழிவு, சொற்கொண்டல், சொல்லின் செல்வர் ராம வெங்கடாச்சலம் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள், வாழ்த்து. அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. கருணை இலக்கிய வட்டத்தினுடைய பிரபலர் ஐயா தலவாய் நாதன் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள். மிக சிறப்பாக அமைந்தது நம்முடைய ராம வெங்கடாச்சலம் ஐயா அவர்களுடைய பாவேந்தர் குழு. மிக நீண்ட ஒரு கரவொலி கொடுத்தலாம் ஐயா. நன்றி. வருகையால் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கவிஞர் தச்சை மணி ஐயா அவர்களும், நம்முடைய சுத்தம்பள்ளி திருவள்ளுவர் கழகம் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் வர முடியாத அவங்க இடையர் கஸ்தூரி அம்மாவையும் அவருடைய மகனையும் அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வரவேற்கிறோம். நம்முடைய தலவாய் ஐயா காவலர் தலவாய் ஐயா அவர்களும் நம்முடைய மேகலிங்கம் ஐயா அவர்களும் வருகிறவர்கள் வரவேற்கிறோம். நன்றி. அடுத்து இந்த மாநாட்ட கூட்டத்தில் ஒரு நூல் திறனாய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த நூல் இன்னைக்கு நம்முடைய தமிழ்ச்செம்மல் பாமணி ஐயா எழுதிய பெருவிழி என்கிற நூல் குறித்து பேசுவதற்காக ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. இது என்ன விசேஷம்னா, ஒரு புத்தகத்தை கொடுத்து நீங்க பேசணும்னு சொல்லிடுவாங்க. ஆனா இதுல அப்படி இல்லை. இந்த இதுல குறிப்பிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கங்கள் தான், ஒரு 10 பக்கங்கள் தான் கொடுத்து அதை பத்தி மட்டும். ஏன்னா வரக்கூடிய ஆட்கள் வந்து எல்லாத்தையும் பற்றி அவர் சொன்னது இவர் சொல்லிடுவாரோ, இவர் சொன்னது அவர் சொல்லிடுவாரோ அப்படிங்கிற எந்த குழப்பம் வராம இருக்கிறதுக்காக நம்முடைய பாமணி ஐயாவுடைய பெருவிழி கவிதை நூல் திறனாய்வு குறித்து பேராசிரியர் முனைவர் எட்வர்ட் பிரியதர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாவேந்தர் பண்பாட்டு கழகத்துல சார் வந்து முதல்ல சொல்லும் போதே என்ன சொன்னாங்கன்னா, 5 பேர் பேசுவாங்க, 2 மாணவர்கள் பேசுவாங்க. அதுல பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்ன பண்றோம், கொடுக்குறோம். அதுல வந்து முதல் பெண் எனக்கு திறனாய்வுல முதல்ல போட்டிருக்காங்க. நம்ம பின்னாடி புத்தகம் எழுதுனவங்க எல்லாம் பின்னாடி வந்திருக்காங்க, நம்மள மாட்டி விடுறாங்களோ ஒரு எண்ணம் இருந்தது, உண்மையிலே உள்ள இருந்தது. ஆனா என்னன்னா, இயற்கையா சொல்ல போனா 2 வீடா இருந்து குடும்ப விளக்கா ஆனது அழகா எடுத்து சொன்ன பாவேந்தர் பாரதிதாசனோடதுல முதல்ல ஒரு பெண்ணுடைய ஒரு பெண்ணை வந்து திறனாய்வாளரா அழைச்சதுக்கான அது ஒரு புரட்சிகரமான கருத்து அப்படிங்கிற ஒரு பாராட்டுதலை வந்து இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு சொல்றேன். மொழிக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பெரும் பெயரால் உலகமெங்கும் தமிழின் ஒளியை பரப்ப துவங்கி இருக்கும் பாவேந்தர் பண்பாட்டு கழகத்தின் இந்த உன்னதமான துவக்க விழாவில் அதன் முதல் அமர்வில் முதல் பெண் திறனாய்வாளராக இந்த திறனாய்வு பேருரை ஆற்ற கிடைத்த இந்த வாய்ப்பை என் வாழ்வில் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தும் சான்றோர்களுக்கும் முன்னிலை வகிக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இலக்கிய நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த தமிழ் வணக்கங்கள். இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நன்னாள். இந்த புது இலக்கிய பயணத்தின் முதல் புள்ளியாக திறனாய்வு செய்ய எடுத்துக்கொண்ட நூல் நெல்லையின் தவப்புதல்வன்
தமிழ் செம்மல் பாமணி அவர்கள் செதுக்கிய பெருவிழி. ஏன் அதுக்கு முன்னாடி செதுக்கிய அப்படிங்கிற வார்த்தையை போட்டேன் அப்படின்னு சொன்னா, இது ஒரு கவிதை நூல் அப்படிங்கிறத விட அவங்க போட்டிருக்க வார்த்தை வந்து என்னன்னா படித்துணர்ந்து பேசுக. நான் இந்த புத்தகத்தை கவிதை புத்தகமா மட்டும் எடுக்கல, இதை தத்துவ கவிதையா தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த வார்த்தைகளை எதெல்லாம் நான் எடுத்திருக்கேங்கிறத வந்து மேற்கூறிட்டு வந்திருக்கேன். அப்போ உங்களுக்கு நான் சொல்லும் போது புரியும். பெருவெளி எனும் தத்துவ கவிதை தொகுப்பாகும். சாகித்ய அகாதமி விருதாளர் கவிஞர் வண்ணதாசன் அவர்கள் இந்நூலை வாழ்த்தும் போது அவர்களை வந்து உச்சி முகர்ந்து பாராட்டினார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த புத்தகத்தில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்த்துறையில் பொங்கும் பொருணை புதுப்புணல் போல் அவையோரின் அங்கம் தழுவி அகம் தூய்மை செய்கின்ற துங்க தமிழ் புலமை என்று கவிஞரை வாழ்த்தும் போதே வந்து என்னன்னா அதனுடைய புரட்சிகரமான கருத்துக்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சிருக்கும். முதல்ல புத்தகத்தை நான் தான் திறனாக எடுத்திருக்கிறதுனால நமக்கு வந்து மொத்தம் 25 கவிதை இருக்கு. அவங்க பக்கமெல்லாம் கொடுக்கல. அவங்க 8ல இருந்து 17ன்னு சொல்லும் போது நான் உள்ள போய் பார்த்தோன்னே அந்த பிளானிங்லேயே தெரிஞ்சிருச்சு 25ல 5 கவிதையா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த முதல்ல இருக்கிற 7 பக்கம் என்னன்னா அணிந்துரை, எண்ணுரை, பதிப்புரை இதுதான் இருக்கு. அதை முதல்ல புத்தகத்தை பத்தி சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுல பாமணி ஐயாவை சொல்லணும்னா ஆல்ரெடி கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பமா என்னன்னா ஒரு வருஷம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு இதுல அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய பேச்சு திறன் எல்லாமே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நிறைய உரைகள் கேட்டிருக்கேன். ஆனா இந்த ஒரு எழுத்தை பார்க்கும் போது அவர்களை வந்து அவர்களுடைய வயதிற்கு தகுந்த ஒரு முதிர்ந்த ஒரு தத்துவ எழுத்தாளராக நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா பாக்குறேன். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு முதல்ல இருக்கக்கூடிய இந்த 5 கவிதைகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களை பத்தி சொல்லணும்னா தாமிரபரணி இலக்கிய வட்டத்தின் மூலமா அவர்களுடைய நாவல் மட்டுமல்ல எழுத்திலும் கலைமகள் நர்த்தனம் ஆடுகிறார். ஏன்னா அந்த வார்த்தை இந்த இடத்துல சொல்லியே ஆகும். ஏன்னா இந்த வார்த்தைகளை எதுக்காக அதை குறிப்பெடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா நம்ம படித்து உணர்ந்தும் போது ஒரு விஷயம் தோணி இருக்கும். அது பேசும்போது படபடப்புல மறந்துடக்கூடாது. ஏன்னா எத்தனை மேடைகள் பார்த்தாலும் முதல் பேச்சா வந்து கன்னி பேச்சா நினைச்சு பேசும்போதுதான் அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அப்படின்னா எண்ணம் நல்ல விஷயமா அதுலயே நம்ம ஊறி இருப்போங்கிறதுனால இந்த குறிப்போட இருக்கும்போது அந்த கலை மகள் நர்த்தனம் ஆடுகிறாள்னா அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதே மாதிரி பாப்பாக்குடி சார் வந்து இந்த புத்தகத்தை பதிப்புரை பண்ணி இருக்கும் போது அவங்களும் ஒரு அழகான வார்த்தை வந்து அதில் போட்டிருந்தாங்க. அதை நான் முடிக்கும் போது அந்த வார்த்தையை நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சா நான் இப்பவே சொல்லிடுறேன். அந்த கவிதை வந்து ஆன்மாவின் ஓவியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆன்மாவின் ஓவியம் அப்படிங்கிறதான் தத்துவம். வயசுல சின்ன ஆளா இருந்தாலும் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது முதல்ல இருக்கக்கூடிய 5 கவிதையில முதல் கவிதை வந்து என்ன அப்படின்னு சொன்னா நிலவை பத்தி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த நிலவை வந்து எனக்கு வந்து எப்படி பார்த்தேன் அப்படின்னா அக வெளிச்சத்தின் தேடல். அந்த கவிதையுடைய தலைப்புக்கு எனக்கு உணர்ந்தது என்னன்னா அக வெளிச்சத்தின் தேடல். எனக்கு அப்புறம் பேசக்கூடிய எங்க கல்லூரி மாணவர் வந்து உளவியல் துறையை சார்ந்தவர். அந்த கவிதை புத்தகத்துல ஒரு வரியில் வந்து அந்த கவிதையை வந்து சொல்லியிருக்கும் போது அழகா சொல்லியிருந்தாங்க. ஆழமாய் ஊடுருவக்கூடும் சம்மதித்தால் உங்கள் உள்ளத்திலும். நம்ம நிலவை பார்க்கும்போது என்னெல்லாம் எண்ணம் வந்து நமக்கு வரும் அந்த அழகு எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் அப்படின்னு சொல்றதை தாண்டி இப்ப எல்லாரும் வந்து சைக்காலஜிஸ்ட் உளவியல் ரீதியா யார்கிட்டயாவது பேசினா ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லிக்குவாங்க. நம்ம எந்த விஷயத்தை எடுத்துக்கிறோமோ எதுக்கு நம்ம உள்ள இடம் கொடுக்கிறோமோ அதுதான். நம்மள ஒருத்தங்க திட்டாங்க, நம்மள ஒருத்தங்களை வந்து ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னா அதை நமக்கானதுன்னு எடுத்துக்கிட்டாதான் நமக்கானது. இல்ல அதை அப்படியே விட்டுட்டா பிரபஞ்சம் அவங்க கிட்டேயே கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கறதா உளவியல் ரீதியான உண்மை. அதுலயுமே அவங்களுடைய அந்த வார்த்தை வந்து எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அதுல அந்த கவிதைக்கு வந்து நான் எனக்கு வந்து தோணுன அந்த விஷயம் அகண்ட ஏரியின் காகிதத்தில் இருள் கூந்தல் பரப்பிய நிலா கவிதை எழுதும் வரிவரியாய். அந்த கவிஞர் தன்னுடைய கவிதையில ஒரு இயற்கையுடைய பேருருவை ஒரு கவிதை கூடமா மாற்றி அந்த பறந்து விரிந்த ஏரியை வந்து காகிதமா எடுத்து அதுல இருக்கக்கூடிய படர்ந்து இருக்கக்கூடிய இருளை வந்து கூந்தலா அவங்க வந்து உருவகிச்சு ஒவ்வொரு வரியும் அவங்க செதுக்கி இருக்கும் போது அது வெறும் நிலவை மட்டும் காண்பதல்ல நம்ம உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய அக வெளிச்சத்தை வந்து சிந்திக்கக்கூடிய இடமா நான் அந்த முதல் கவிதையை பார்த்தேன். 2வது கவிதை பூரணமும் புனிதமும். அதாவது அவங்க ஆன்மீக பேச்சாளர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். அவங்க இந்த கவிதை எப்படி எழுதினாங்களோ தெரியாது. ஆனா பூரணமும் புனிதம்ல எனக்கு அது வந்த எனக்கு அதுக்கு நான் கொடுத்த தலைப்பு ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தி ஏன்னா அந்த நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மத்தை வந்து எப்படி எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா மன்னித்திட தயங்காதே. அவ்வளவு ஈஸியா யாரையும் வந்து மன்னிக்கிறதுக்கு மனசு கிடையாது. இப்ப மன்னிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் பாதி கிடையாது.
எத்தனையோ வருஷம் அம்மா அண்ணன் கிட்ட, தம்பி கிட்ட, தங்கச்சி கிட்ட சொத்து சண்டைக்கோ ஏதோ ஒரு விஷயங்களுக்கு நிறைய பேசாம இருக்கும். நம்ம ஆன்மாவை சுத்திகரிக்கக்கூடிய பூரணம் வந்து என்னன்னா மன்னித்திட தயங்காதே அப்படிங்கிறத இந்த கவிதையில் கவிஞர் மனித வாழ்வின் பூரணத்துவத்தையும் அந்த அந்த பூரணத்துவத்தையும் அதே ஒரு புனித தன்மையை வந்து எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அது நம்மளுடைய அசுத்தங்களையும் போலித்தனங்களையும் வந்து என்னன்னா நம்ம மனசுல இருந்து சுமந்து திரிகிறோம். அந்த மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையில அத்தனையுமே மறைந்து போகும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 3வது கவிதை வேடம். ஆட்டோமேட்டிக்கா அது என்ன, நம்ம பார்க்கும்போது வேஷம் அப்படிங்கிறது தான் அந்த போலித்தனமான விஷயம் அப்படிங்கிறத சொந்தக்காரன் வந்து நம்ம சொல்ல கேட்டுட்டே இருக்கணும். அதை நான் வாடகை வீட்டுல இருந்து நம்ம சொந்த வீட்டுல இருந்து அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா என்னன்னா அதை சொந்த வீடு கட்டிட்டா நம்மளால என்ன பண்ண முடியாது. பாதி பேருக்கு நம்ம சொந்தக்காரன் சுத்தி இருக்கிறவனுக்கே தாங்க முடியாது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு முகங்களாக வேஷம் தான் போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த வேடம் அப்படிங்கிறதுக்கு நான் எனக்கு மனசுல வந்த அந்த ஒரு விடை வந்து சமூகத்தின் போலித்தனத்தின் மீதான சாட்டை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான முகமூடி போட்டிருக்க அந்த இதுல சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயத்துல அது ஒரு எழுத்தாளருடைய தார்மீக கடமையா வந்து சாட்டையா அந்த வரிகள் வந்து என்னன்னா பாஞ்சிருந்தது. அடுத்தது 4வது கவிதை உள்ளம் எனும் பெரும் கண்ணாடி. இது வந்து ஒரு அக ஆய்வு. கண்ணாடியில எப்பவுமே வந்து ஒரு அழுக்கு இருக்குன்னா அதை தொடச்சிட்டு பார்த்தா நம்ம முகம் தெளிவா தெரியுது அப்படின்னு சொன்னா அது நம்ம கிட்ட அந்த கண்ணாடியில இருக்க பிரச்சனையும் சரி பண்ணிட்டோம், நம்ம முகத்துல இருக்க பிரச்சனையும் சரி பண்ணிட்டோம். சரி, ஆனா திரும்பவும் அப்படி சொல்லினா அது சமூகத்தின் மீதானது, நமக்கானதல்ல. அப்படிங்கறதுல ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு முகம், வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ஒரு முகம், வெளியே போறவங்க கிட்ட ஒரு முகம் அப்படின்னு இருக்கக்கூடிய பல வகையான முகங்கள் வந்து என்னன்னா இருக்கிறதுதான். கண்ணாடியில் ஒரு முகம் என் முகம் ஆயினும் என் முகத்திற்குள்ளிருந்து முகங்கள் முண்டியடித்து முகம் பார்க்கின்றன. எல்லாத்தையும் சமமா இருக்கக்கூடிய சூழல் வந்து இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஒரு அக ஆய்வா எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. 5வது கவிதையா பசி ஆற்றுப்படை. ஆற்றுப்படை அப்படிங்கிறது இலக்கியத்துல இருக்கக்கூடிய விஷயம், வழி நடத்துதல், ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இறைவனோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை வழி நடத்துதல் அப்படிங்கிற மாதிரி. அந்த விதத்துல நம்ம எல்லாரும் என்ன அப்படின்னு சொன்னா அடுத்தவங்களுக்காக பண்ணக்கூடிய தியாகம். அதுல இருக்கக்கூடிய கருத்து, ஒரு பறவை மரத்தை வந்து கொத்துது, அந்த உடலை வந்து அதற்கு உணவா கொடுத்திருந்த அந்த மரம் அமைதியா இருக்குது, அந்த கொத்துற சத்தம் மட்டும்தான் கேக்குதுன்னு சொல்லும் போது ஒரு தாய் பண்ணக்கூடிய தியாகமோ சமூகத்திற்காக சிலர் பண்ணக்கூடிய தியாகங்களையோ ரொம்ப அழகா எடுத்து காட்சி நல்ல வழிபடுத்தக்கூடிய ஒரு ஆற்றுப்படுத்தல் விஷயமா என்னன்னா இந்த கவிதையை வந்து நான் பார்த்திருந்தேன். அதான் அந்த 5 கவிதையுடைய இறுதியா இதை சொல்லணும்னா, இந்த 5 கவிதைகளை ஆழமாக நோக்கும் போது பதிப்பாசிரியர் பாப்பாக்குடிரா செல்வமணி அவர்கள் தனது பதிப்புரையில் குறிப்பிட்டுள்ள வரிகள் எவ்வளவு உண்மையானது என்பது விளங்கும். எந்த ஒரு கவிதையும் நாம் அவ்வளவு எளிதில் கடந்து சென்றுவிட முடியாது. உயர்ந்த சிந்தனையும் நுண்ம பார்வையும் தேர்ந்தெடுத்த வார்த்தைகளும் வாசகனை ஒரு பிரபஞ்ச பெருவெளியில் நிறுத்துகின்றன. கீழடியை பற்றி கவிஞர் குறிப்பிடும் போது கலையும் தொழிலும் கலந்த கலைத்தொழில் கீழடி புதைப்பொருள் அல்ல, விதைப்பொருள் என்கிறது ஆராய்ச்சி குறிப்பிடும் ஒற்றை வரியே இந்த நூலில் வரலாற்று சிறப்புமிக்க தத்துவ பார்வைக்கு எடுத்து சொல்லும் ஒரு விதமாக அமைகிறது. இந்த உன்னத நோக்கத்துடைய இந்த நூலின் அடித்தளம் கண்டிப்பா இந்த நூலை வச்சு பிஎஸ்டியே பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு தத்துவமும் வந்து அப்படி இருக்குது. இறுதியாக பாவேந்தர் பண்பாட்டு கழகத்தின் இந்த துவக்க விழா தமிழ் கவிதை உலக ஒரு நல்வரவு. இந்த நல்வரவின் முதல் நற்பதிப்பாக திகழும் தமிழ்ச்செம்மல் பாமணி அவர்களின் பெருவெளி நூலை தமிழ் நெஞ்சங்கள் அனைத்தும் வாங்கி படித்து இந்த ஆன்மாவின் ஓவியத்தை உங்கள் இதயங்களை தீர்த்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். இத்தகைய ஒரு உன்னதமான படைப்பை தமிழ் உலகத்திற்கு தந்த மதிப்பிற்குரிய கவிஞர் பாமணி அவர்களுக்கும் அதனை அழகாக நூலாக கொண்டு வந்த கலை பதிப்பகதாருக்கும் இந்த துவக்க விழாவில் எனக்கு முதலாளாய் திறனாய்வு பேருரை ஆற்ற இமய பெரு வாய்ப்பளித்த பன்னாட்டு பண்பாட்டு கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். பெருவெளி நோக்குவோம், மாரிப்புக்கு இதயம் கலப்போம். இந்த வார்த்தையை கம்பராமாயணத்தோட ஒரு வரியிலிருந்து என்னன்னா எடுத்து சொல்றேன். இந்த நூலுடைய பெயரை வைத்தது வந்து வாகையடி அம்மன் சொன்னாங்க. இது வெற்றி வாகை சூட என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பு, நன்றி உங்களுக்கு. அவருக்கு சிறப்பு செய்யும் தருணமாக நம்முடைய நாதன் ஐயா அவர்கள், புத்தநேரி செல்லப்பா ஐயா அவர்களும் வருகையால் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாசகி வள தமிழ் மன்ற நிறுவனர் உக்கரங்கோட்ட மணி அண்ணன் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து வந்திருக்கக்கூடிய குருசாமி ஐயா அவர்களுக்கும் வருகை வரும் என்று வரவேற்கிறோம். நம்முடைய ஹைஃபை கவிஞர் கண்ணன் பொறுமை அவர்களையும் வருகை என்று வரவேற்கிறோம்.